ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நிலா இருந்துட்டு ஆஃபீஸ் டைம் முடிஞ்சிருச்சு, லஞ்ச் டைமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து முருகன் பக்கத்துலேயும் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க பிரியாணியை அவங்க மேலே பிரியாணி சாப்பிட்றீங்களா சார் சொல்லி கேட்ட உடனே, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, பக்கத்தில் உட்காந்துருவியா, இன்றைக்கி என்ன நாளுன்னு உனக்கு தெரியுமா, இன்றைக்கி கிருத்திகை, நான் முருகனுக்கு விரதம் இருக்கிற ஆள், என்கிட்ட போய் பிரியாணி சாப்பிட்றியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க, முதல்ல எந்திரி, மேலே என் பக்கத்துலேயே உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாரு. அவரும் போயிட்டு எதுவுமே சொல்லாமல் சாரி சொல்லிட்டு போய் நிலாவோட பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. நிலா, நீங்கள் பிரியாணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்றைக்கி நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல, சாப்பிடுவேன், எனக்கெல்லாம் அது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன நிலா, இந்தாங்க பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு பிரியாணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய எம்டி வந்துடுறாரு. எம்டி வந்த உடனே போயிட்டு முருகன் பக்கத்தில் உட்காரலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே திவ்யா இருந்துட்டு, சார் எங்கே ஃபேஸ் இருக்குது, இங்கே உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் போயிட்டு நம்ம நிலாவோட பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாங்க. சார் பிரியாணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்களா, வெறும் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்டுட்ருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க. ஆமாம் சார், நான் டயட்டில் தான் இருக்கேன், இங்கே பாருங்கள் சாண்ட்விட்சு சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம சோழன் ஃபோன் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் விஷயமா அவங்களுடைய எம்டி நிலா கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்னங்க இது லஞ்ச் டைம் தானே உங்களுக்கு, ஆஃபீஸ் வேலை முடிஞ்சது, இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன். என்னங்க சாப்பிட்டீங்க, அண்ணன் எனக்கு கொடுத்தது அதே மாதிரி தான் நீங்களும் சாப்பிட்டீங்க, அதே தான் நானும் சாப்பிட்டேன். அண்ணன் செஞ்சதெல்லாம் ஒரு சாப்பாடாக தாங்க, எனக்கு அது சாப்பிடவே சுத்தமாக பிடிக்கல, எனக்கு பிரியாணி செஞ்சது சாப்பிடணும் போல் தோணுது, இங்கே பாருங்கள் முட்டை மாஸ் நான் செஞ்சது அப்படின்ற மாதிரி நிலா சொன்ன உடனே, ஓ அப்படியாங்க, அப்படின்னா நானே அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாங்க. முருகன் மேலே அந்த சாப்பாடு துடைக்கிறவங்க கொட்டினதுனால முருகன் இருந்துட்டு, உனக்கெல்லாம் அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. நிலாவை தான் திட்டுறதா நினச்சிக்கிட்டு சோழன் இருந்துட்டு, நிலா அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் சோழனால் அதை ஏற்றுக்கவே முடியறதில்ல. நிலாவை வேற திட்டிருக்கான், அறிவில்லையான்னு வேற கேட்குறான். நேற்றும் நிலாவை திட்டிருக்கான், இன்னைக்கு அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட ஆஃபீஸ்க்கே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய எம்டி தான் அந்த பிரச்சனையை முடிக்கிறாங்க. சாரிங்க, இவங்க சாப்பிட்டதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம்ல. சாரி சார், வேலை முடிஞ்சால் என் வேலையும் முடிஞ்சிடும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன், இவர் எப்படி கோவப்படுவார்னு எனக்கு தெரியல சார், இங்கே பாருங்கள் சாப்பிடும் போது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை ஒரு வழியாக முடிச்சு விட்டுறாங்க. சாரி முருகன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சார் போய் ஏன் சார் நீங்கள் இவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் கேட்க மாட்டீங்கல்ல, அதனால தான் நான் கேட்குறேன் சரிங்களா, நீங்கள் சாப்பிட்டு முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் எப்படி எல்லா வேலையும் முடிச்சு விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு பயங்கர அப்செட்டில் இருக்காங்க. நம்ம சோழன் நேராக நிலாவோட ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோனை வேலை டைமில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிலா ஃபோனை கட் பண்ணி விட்டுடுறாங்க. இத்தனை தடவை கால் பண்ணுறான், ஃபோன் அட்டன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாததுனால நிலவை பார்க்கறதுக்காக உள்ளவே கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே நிலா, இவன் தானே உன்னை திட்டினது, யார் உங்களை திட்டினாங்க சொல்லுங்கள், அறிவில்லையான்னு கேட்குறாங்க. யாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நிலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே கத்திகிட்ருக்காதீங்க, நீங்கள் முதல்ல கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. ஆனால் சோழன் கேட்காம, இங்கே உங்களை யாருங்க திட்டினாங்க, முதல்ல அந்த ஆளை யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையே சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய மேனேஜர் வந்துடுறாங்க. முருகன் தான் வராரு. அவர் வந்த உடனே, என்னங்க உங்களுக்கெல்லாம் பிரச்சனை, நிலா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இவர் என்னுடைய ரிலேட்டிவ் சார், என்ன நடந்ததுன்னு தெரியாமல் இங்கே பேசிகிட்டு இருக்காரு, சாரி சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ நேற்றும் நீ தானே நிலாவை பிடிச்சி திட்டி விட்ட, டிசைனிங் நல்லா இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுமான்னு சொல்லு, அது தெரியாமல் ஃபஸ்ட்டாக நியூ ஸ்டாஃப்ஸ் கிட்ட எப்படி பேசணுன்னு உனக்கு தெரியாதா, முதல்ல உனக்கு மேனர்ஸ்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு மேனேஜர் கிட்ட
கிட்டேயே சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்குள்ளே எம்டி வந்துடுறாரு. வந்த உடனே யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக நிலா இருந்துட்டு, சோழன் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கீங்களா, இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பேசாதீங்க, முதல்ல இங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னங்க நீங்கள், உங்களுக்காக நாங்கள் அங்கேருந்து இங்கே வரைக்கும் பேசுகிறதுக்காக வர, நீங்கள் என்னடுன்னு எதுவுமே பேசாத வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரீங்க, இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, முதல்ல உங்களை யார் இங்கே ஆஃபீஸ் பக்கம் வர சொன்னது, ஆஃபீஸ் பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சத்தம் போட்டு சோழனை அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கிட்ட போயிட்டு சாரி சொல்கிறாங்க. அவங்க எங்களுடைய ரிலேட்டிவ் தான். இங்கே அவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற போது தான் அந்த பிரச்சனையே வந்தது. என்ன தான் திட்டினதான் நினச்சி அவர் இங்கே வந்து பேசிட்டாரு. அவர் பேசினதுக்காக நான் உங்கள் எல்லார்கிட்டேயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் சாரி சொல்லிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, ஸ்கூல் பசங்க மாதிரி வீட்டிலேருந்து அடியாலெல்லாம் கூட்டிகிட்டு வர அப்படின்ற மாதிரிலாம் நிலாவை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. நிலா ரொம்பவே அவமானத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது, இதுக்கு மேலே இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுமா, சரிம்மா நீ ஒர்க்கை பாரு, சாரி காய்ஸ் எல்லாருமே ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எம்டி அங்கேருந்து போயிடுறாங்க. முருகன்கிட்டேயும் நிலா போயிட்டு சாரி சொல்கிறாங்க. நீ தான் அடியாலை கூட்டிகிட்டு வந்து திட்டிகிட்டு இருக்கே, உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்ற மாதிரியெல்லாம் நிலாவை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. நிலா ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவனும் நம்ம நிலாவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த கோயோட நம்ம சேரன் இருந்துட்டு, என்னம்மா இப்போ தான் வந்தீங்களா, பஸ்ஸில் ஒரே கூட்டணை, நிற்க கூட இடம் இல்லை, அதுக்கப்புறமா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா நான் குடிக்க ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், இருங்கண்ணே நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சோழனும் வந்துடுறாரு. என்னம்மா ஆஃபீஸில் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆஃபீஸில் என்னெல்லாம் பேச்சு பேசினாங்க. இப்போ அவங்களுக்கு பயம் வந்திருக்கோம்ல, இனிமேல் உங்களை யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, இனிமேல் நீங்கள் ஜாலியாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரலாம், நம்ம பேசின பேச்சு அப்படிங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே காலரெல்லாம் தூக்கி விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்னென்ன நீ அண்ணியோட ஆஃபீஸ்க்கு போனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே நிலா இருந்துட்டு, ஆமாம் சோலா இவர் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார், வந்து காலரெல்லாம் தூக்கி விட்டு எப்படியெல்லாம் பேசினாருன்னு தெரியுமா, பேசுங்க பேசுங்க இன்னும் நல்லா பெருமையாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நிலா ரொம்பவே கோவப்படுறாங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, இவ்வளோ மலை மாடை மாதிரி வளர்ந்துருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மேனஸ்னால் என்னன்னே தெரியாதா, அங்கே வந்து மேனஸை பற்றி பேசுனீங்க, முதல்ல மேனஸ்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா, நான் ஸ்கூல் குழந்தையாங்க, என்னை திட்டுறாங்க அடிக்கிறாங்க, நீங்கள் வந்து கேளுங்கன்னு சொல்கிறதுக்கு எதுக்காக நீங்கள் முதல்ல ஆஃபீஸ்க்கு வந்தீங்க, ஆஃபீஸில் முதல்ல என்ன நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியுமா, அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற போது அங்கே குப்பை பெருக்கிறவங்க வந்து அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது அவர் கோவம் வந்து அவங்களெல்லாம் தான் திட்டினாங்க, என்ன ஒன்று திட்டல, ஆனால் நீங்கள் பெரிய இவர் மாதிரி வந்து அந்த பேச்சு பேசிட்டு போகிறீங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாம் எத்தனை வாட்டி நான் அவங்க முன்னாடி சாரி சொல்லியிருப்பேன் தெரியுமா, அறிவில்லை கொஞ்சம் கூட. நான் நேற்றே என்ன சொன்னேன், ஒரு செய்கிற வேலையில் தப்பு வரும், அதுக்கு கேள்வி கேட்க தான் செய்வாங்க, எனக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருந்தது தான் நான் சொன்னேன், மற்றபடிக்கு நான் உங்களை வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க நான் உங்களை கேட்டேன்னா எதுக்காக நீங்கள் முதல்ல ஆஃபீஸ்க்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் இருந்துட்டு சின்னதாக ஒரு கேப்பை கூட விடாமல் சோழனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. சோழன் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபீல் பண்ணிட்டு கிடக்குறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா பல்லவனும் இருந்துட்டு, அண்ணன் நீ என்னதான் இருந்தாலையும் அண்ணியோட ஆஃபீஸ்க்கு போயிருக்கக்கூடாது, அவங்க சொல்கிறத பார்த்தா எங்களுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்படியெல்லாம் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சேரனும் இருந்துட்டு, ஆமாண்டா நீ ஆஃபீஸ்க்கெலாம் போயிருக்கக்கூடாது, பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு மெக்கானிக் ஷாப்பில் வேலை செஞ்சிட்ருக்கிற போது நம்ம வானதி வாங்க, என்னென்ன வண்டி வேறு உங்கள் மெக்கானிக் எப்படி ரெடி பண்ணி தந்தாருன்னே தெரியல, அது ஸ்டார்ட்டே ஆகலை, நான் வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன், என்ன மெக்கானிக்கோ தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. என் அண்ணன் 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லா வண்டியும் சரி பார்த்துரும், ஆனால் உங்கள் வண்டியை மட்டும்தான் 2 நாள் பார்த்துட்டு இருந்தார், அப்படின்னா எவ்வளோ கரெக்ஷன் வந்திருக்கும், ஒன்றுமே இல்லாத வண்டியை 2 நாளாக பார்த்துட்டு கிடந்தார்.
அதனால் ஏன் அண்ணனை பற்றிலாம் குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் அந்த குட்டி பையன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவள் தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கானா, நீயும் அவளுக்கு பதில் கொடுத்துட்ருக்க, முதல்ல வேலையை பாருடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, வானத்தை இருந்துட்டா, ஆமாம் வேலை வெட்டி இல்லாமல் தான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஒருத்தர் பிரேக் பிடிக்கல அப்படின்னு வண்டியை வந்து தள்ளிட்டு வராங்க. பாண்டியா, இது பிரேக் பிடிக்கல, கொஞ்சம் என்ன ஏதுன்னு பாருப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாண்டியனை வந்து பார்த்துட்ருக்காங்க. அங்கே வானத்தை இருக்கிறத பார்த்த உடனே, இந்த பொண்ணு எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்கு, ஒன்றும் சரியில்லையே, இந்த பொண்ணு என்னடனா இந்த பையனவே பார்த்துட்ருக்கா, இது என்னமோ தப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவரும் நின்று போய் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, அண்ணன் வண்டி சரியாயிடுச்சு, வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அண்ணன் உங்களை தான் சொல்கிறேன், வண்டி ரெடி ஆகிடுச்சு, வண்டியை எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. சரிப்பா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பாண்டியன் சொல்கிற பணத்தையும் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏய் முதல்ல இங்கேருந்து எந்திரிச்சு போடி, வரவன் போகிறவெல்லாம் உன்னையும் என்னையும் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கான், முதல்ல இங்கேருந்து கிளம்பு, வண்டியை ஒழுங்காக நீ சரி பண்ணி கொடுக்கல, வண்டி வீட்டில் இருக்குது, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும், அதனால் நீ தான் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. எனக்கு வேறு வேலை இல்லையா, உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கும் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் தான் நான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லுவோம். நீ எப்போ வேலையை முடிக்கிறியோ அப்போவே என்னை கூட்டிகிட்டு வா, அதுதான் உன்னுடைய வேலை சரியா, நான் அது ஈவினிங் ஆனாலும் சரி நைட் ஆனாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நகர மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனே வானத்தையை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கட்டி பிடிச்சிக்கிட்டெல்லாம் போகிறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு, வரமா யாராவது தப்பாக பார்த்தா என்னடி பண்ணுறது, முதல்ல கையை எடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னால் முடியாது, பிரேக்கெல்லாம் பிடிக்க வேண்டியதாக இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கெல்லாம் வரும், அதனால் நான் இப்படி தான் பிடிச்சிப்பேன், யார் என்ன சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன், அது என் அப்பாவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வானத்தை இருந்துட்டு அவங்க இஷ்டம் போல் பாண்டியன் கூட செம்ம ரைட்டில் போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நிலா இருந்துட்டு சோழனை வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. நடேசன் பார்த்த உடனே, நல்ல கேளுமா, நல்ல வாய்க்கு வர்றது எல்லா விஷயத்தையும் கேளு, என்ன பேச்சு பேசுவான், காலரை தூக்கி விட்டு எப்படியெல்லாம் பேசுவான், இவனுக்கு இன்றைக்கி இருக்குடா பூசை, கேட்கவே காது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து சோழனை திட்டுறதை பார்த்து அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணே, என்னால் முடியல, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேண்ணே, இன்றைக்கி ஆஃபீஸில் எல்லாரும் முன்னாடியும் ரொம்பவே அவமானமாக போச்சுண்ணே, நாளை பின்ன நான் அவங்கக்கிட்ட முகம் கொடுத்து பேசணும்லண்ணே, இவர் பேசின பேச்சுக்கு வேலை போயிருந்தா என் நிலைமை என்னென்ன ஆயிருக்கும், நான் சென்னைக்கு வந்ததே ஒரு கனவோடு தானே நான் இங்கே வந்தேன், என் அப்பா கிட்டேருந்து தப்பிச்சு தெரியாமல் இவர்கிட்ட மாட்டி தொலைச்சிட்டேண்ணே, தயவு செஞ்சு அவரை வேலையை மட்டும் பார்க்க சொல்லுங்கள், என் விஷயத்தில் இவர் தலையிடவே கூடாது, என் விஷயத்தில் தலையிட முதல்ல நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பயங்கரமாக திட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா, ப்ளீஸ்ண்ணே என்னை மன்னிச்சிடுங்க, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, ஆனால் என்னால் முடியுண்ணே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேண்ணே, நான் இந்த சென்னைக்கு வந்தது ஒரு கனவோடு வந்தேன், தேவையில்லாமல் இவரை பேசின பேச்சுக்கு எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சேன், நான் தானே கஷ்டப்பட்டுருக்கணும், ஏற்கனவே படாத பாடுபட்டு தான் இந்த வேலை எனக்கு கிடச்சிது, இவரால் எனக்கு இந்த வேலை போயிடக்கூடாதுன்னு, இனிமேல் இவர் என் ஆஃபீஸ் பக்கமோ என் விஷயத்துலையோ எதுலையுமே இவர் வந்து நிற்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனும் பல்லவனும் இருந்துட்டு, நீ பண்ணதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்டே வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க. என்ன வீடே அமைதியாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடா இவன் முகம் வேறு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து பல்லவன் கிட்டே கேட்குறாங்க. அதுவான அப்படின்னு சொல்லிட்டு, நிலா அண்ணியோட ஆஃபீஸ்க்கு ஏதோ பிரச்சனையா, அதனால் இவர் போயிட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல் அண்ணியை தான் திட்டினாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஆஃபீஸில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காரு, அதுக்காக தான் அண்ணி கோவப்பட்டு அண்ணனை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவனுக்கெல்லாம் பெரிய ஹீரோன்னு நினப்பு, அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் காலரை தூக்கி விட்டுட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்காம உடனே சண்டைக்கு போய் நின்றவர். இவனுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, என்ன ஏதுன்னு யோசிக்க கூட மாட்டானா, ஏற்கனவே அவங்களுக்கே படாத பாடுபட்டு தான் இந்த வேலையே கிடைச்சிது, இந்த வேலையை எப்படியெல்லாம் தக்க வச்சுக்கணுன்னா அவங்க படாத பாடுபட்டுட்ருக்காங்க, இவன் பெரிய ஹீரோன்னு நினப்பில்
காலரை தூக்கி விட்டுட்டு சண்டைக்கு போய் நின்றுட்டுருக்கா. அவங்க என்னடா ஸ்கூலுக்கா போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடத்துல 4 பேர்கிட்ட 4 பேச்சு வாங்க வேண்டியதாக இருக்கும், பாராட்டும் வாங்க வேண்டியதாக தான் இருக்கும். தேவையில்லாமல் பெரிய ஹீரோன்னு நினப்பில் போயிட்டாங்க, பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க, கொஞ்சம் கூட உனக்கெல்லாம் அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னடா இஷ்டத்துக்கும் ஆளாளுக்கு அறிவில்லையா அறிவில்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் இருந்துட்டு பாட்டினை அடிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே சேரன் வந்து தான் தடுக்கிறாரு. என்ன இப்பதான் அந்த பொண்ணு மனசு வலிச்சு அவ்வளோ விஷயத்த பேசிட்டு போயிருக்கு. இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா அந்த பொண்ணு இன்னும் தான் மனசு உடைஞ்சு போகும். எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து 2 பேரையும் திட்டி விடுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்து அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது அப்படி நான் தனக்கு ஒன்றுனா ஒருத்தர் வந்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தேன். மற்றபடி அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஒரே நோக்கத்தோடு தான் நான் அங்கே போனேன். ஆனால் அதுக்காக ஆளாளுக்கு அறிவில்லையா அறிவில்லையான்னு கேட்டுட்ருக்கீங்க. ஆமாம், முதல்ல உனக்கு அறிவு இருக்காடா, உனக்கு முதல்ல சென்ஸ் இருக்காடா, நீ தாண்டா லவ்வுன்னு சொல்லிட்டு அந்த வானத்தை பின்னாடி போனேன். அதுக்கப்புறம் அவள் குப்பையை கூட கொட்டினா, அப்போ கூட என்னால் கரெக்ட் பண்ண முடியல, எனக்கு ஏதாவது கரெக்ட் பண்ணித்தான்னு அன்றைக்கி என்கிட்ட எப்படியெல்லாம் கெஞ்சிட்டு இருந்த, என் ஃபோனில் கூட எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், அப்போ கூட ஐடியா கூட நீ என்கிட்ட தாண்டா வந்து நின்ன. ஆமாம் நின்ன இப்போ தான் தெரியுது, போயும் உங்ககிட்ட கேட்டேன் நான், கிடைச்சதை தக்க வச்சுக்க கூட உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட தெரியல. ஏற்கனவே இத்தனை மாதம் ஆச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்போ வரைக்குமே நீ அவங்கக்கிட்ட திட்டு மட்டும்தான் வாங்கிட்டுருக்க. வேறு என்னடா பண்ண முடிஞ்சது உன்னால்? ஒன்றுமே பண்ண முடியல. நீ திட்டு வாங்குறதுக்கு மட்டும்தான் லாக்கி. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது பேசுகிறன்ற பேரில் பேசி பல்ல மட்டும் காட்டிட்டு அவங்கக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வர்றதுன்னு உன்னுடைய வேலை அப்படின்ற மாதிரியெல்லாம் பாண்டியன் வந்து சோழனை ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க. சோழனால் அதை தாங்கிக்கவே முடியல. போதும் நிறுத்து பாண்டியா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, வாய் வார்த்தை அதிகமாக விட்டுட்டுருக்க, போது நிப்பாட்டிக்கோ அண்ணன், இவனை வாய் திறந்து பேச வேண்டான்னு சொல்லுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சரண் கிட்ட சொல்லுவோம். டே அமைதியாக தான் இரண்டா, ஏண்டா இப்படி பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் பாண்டியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. பல்லவன் இருந்துட்டு உங்ககிட்ட சொன்னது என்னுடைய தப்பு தானே, தயவு செஞ்சு 2 பேரும் சண்டை போடாதீங்க. நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து அண்ணி இந்த வீடே வேண்டான்னு சொல்லி கிளம்பி எங்கேயாவது போயிட போகிறாங்க. தயவு செஞ்சு அமைதியாக இருங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா வீடு வீடாகவே இருக்காது. ஏதோ அவங்க இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதையும் நீங்கள் சண்டை போட்டு கெடுத்து விட்டுறாதீங்க. ஏற்கனவே அவங்க சோழன் அண்ணன் ஆஃபீஸ்க்கு போய் பிரச்சனை பண்ணதுலேருந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத பார்த்தா அவங்க இன்னுமே வருத்தப்படுவாங்க, கோவம் தான் படுவாங்க. அண்ணன் தெரியாது தனமாக உங்ககிட்ட போய் நான் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நீங்கள் 2 பேரும் சண்டையே போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பல்லவன் வந்து ஒரு வழியாக அந்த பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டுறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு வீடா இது ஆளாளுக்கு குத்தி காட்டுறீங்களே தவிர நீ செஞ்சது சரி, இனிமேல் நான் நல்ல காரியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி யாருமே சப்போர்ட் பண்ணுறதில்ல. கீழே விழுந்தா இன்னும் தூக்கி போட்டு தான் மிதிக்கிறீங்களே தவிர யாருமே ஆதரவாக நிற்க மாட்டேன்றீங்க. இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை, வீடா இது சி அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து ரொம்பவே வெறுத்து போய் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கடுத்து தான் சேரனை சமாதானம் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் சோழன் வந்து கேட்குறதே இல்லை, கோவப்பட்டு வெளியே போகிறாங்க. அங்கே நடேசன் வந்து ரொம்பவே ஜாலியாக வந்து பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அந்த பாட்டை கேட்க முடியாமல் சோழன் போயிட்டு அந்த பாட்டை வந்து ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. எதுக்காடா நீ இப்போ பாட்டை ஆஃப் பண்ண, வீட்டில் அவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, உனக்கு இந்த பாட்டு கேட்குதா, நீ பாட்டே கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னுடைய டேப் ரெக்கார்ட், நான் பாட்டு கேட்பேன், கேட்காம கூட இருப்பேன், அது என்னுடைய இஷ்டம். தேவையில்லாமல் நீ என்னுடைய விஷயத்தில் வராது, எதுக்கு எடுத்தாலும் ரவுடி மாதிரி காலரை தூக்கி விட்டுக்கிற, என்ன மட்டும்தாண்டா உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியும், உள்ளே இப்படி பேச முடியுமா? இவ்வளோ நேரம் அந்த பொண்ணு உன்னை அந்த கேள்வி கேட்டுட்டு இருந்து கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தது, அப்போல்லாம் எதுவுமே பேச முடியல அப்படின்ற மாதிரிலாம்
பேசிட்டு இருக்காரு. உடனே சோழனுக்கு கோவம் வருது. "என்னடா கோவம் வருதா? என்ன அடிக்கணும் போல தோணுதா? உன் வயசுல நான் எம்மட்டு வேலை பார்த்தேன் தெரியுமா? அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு அம்மட்டு ஃபிகருங்களெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்தேன்." அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. "நீ வாழ்ந்த வாழ்க்கைய தான் ஊரே காரி துப்பிட்டு இருக்கே. பேசாம இருயா, கோவம் வந்தா அடிச்சுட்டு போறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. "முடிஞ்சா கை வச்சு பார்றா, உள்ள எதையும் கிழிக்க முடியல, என்கிட்ட கிழிக்க வந்துட்டாரு." அப்படின்ற மாரி திட்டி விட்டுர்றாங்க. சோழனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.